அந்த சட்டம்னு ஒண்ணு எழுதினாங்கல்ல, உங்களுக்கு எல்லா உரிமைகளையும் நாங்கள் தருகிறோம் என்று அந்த சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சொல்லை கூட அவர் நீக்கவில்லை. 10,71,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு இந்த அரசை யார் ஆண்டால் என்ன, திமுக அதிமுக கட்சி என்று பேசுறோம்ல, அந்த கடனை எல்லாம் வாங்கி இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள்? எல்லாரும் கலர் கலரா பவுடர் போட்டிருக்கீங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, 1000 ரூபாய் வந்துச்சா, அதுதான் இப்படி பளபளக்குதா? அப்படி சுயமரியாதை இழந்த மக்களாகவா நீங்கள் இருக்கிறீர்கள்? இந்த நாட்டை தமிழன் ஆள வேண்டும். என் வீட்டிற்கு தலைவனாகவோ தலைவியாகவோ என் அப்பாவோ என் அம்மாவோ தான் இருக்க வேண்டும். இந்த நாட்டை ஆள்வோர் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு தமிழனாகத்தானே இருக்க வேண்டும். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 5ஆம் தமிழ் சங்கத்தின் தேர்தல் பிரச்சாரத்துல இந்த தமிழ்நாட்டோட பல இடத்துக்கு, இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், இப்படி பல மாவட்டங்களுக்கு தேர்தல் பிரச்சாரமாக நாங்க சென்றோம். ஆனால் இந்த தாய் தமிழ் உறவுகள் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஊருக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாக எல்லாரும் என் உறவுகளாக இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரசியல் புரிதலை உங்களுக்காக நான் ஏற்படுத்துறதுக்காக இந்த சொந்த மண்ணிலிருந்து நான் இங்க இந்த சட்டமன்ற வேட்பாளராக நிற்பதினால் இந்த மக்களுக்கு சிலவற்றை நான் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தினால் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால் தயை கூர்ந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் என் உரையை ஆற்றுவேன். தயை கூர்ந்து என் பேச்சை கேட்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பு என்னன்னு நம்ம விவேகானந்தன் சொன்னார். அவர் ஒரு பறையகுடியை சார்ந்தவர். இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கத்துக்கு ஆங்கிலத்தில் விழியம் போடுவோம், இங்கிலீஷ்ல அதற்கு உதவி புரிவராக அவர் இருக்கிறார். இப்போ அண்ணன் ஒருத்தர் பேசினார், தினேசன், அவர் முதலியார்குடியை சேர்ந்தவர். இங்க சாதியை பத்தி பேசினாங்க. உங்களுக்கு சற்று புரியாமல் கூட இருக்கலாம். இந்த மக்களை ஆதி திராவிடர்கள்னு சொன்னாங்கல்ல, இந்த புரிதலை ஏற்படுத்தி விட்டு இந்த அரசியலுக்கான இந்த தலைப்பில் நான் போறேன். இந்த மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த மக்கள் நம்மளுக்கு ஆதி திராவிடர்கள். இது 1907ஆம் ஆண்டு MC ராஜா அப்படிங்கிறவரு ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு வைக்கிறாரு. ஆனா இந்த பறையரின மக்களுக்காக போராடிய ரெட்டமலை சீனிவாசன் ஒரு ஐயா இருக்காரு, அவரு பறையரின மகாஜன சபை அப்படின்னு ஒண்ணு வைக்கிறார். இதை மாற்றி இந்த மக்களை அடிமை தலையில் இந்த சாதியை பிரித்து அவர்களை ஆள வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிடர் மகாஜன சபை என்று மாற்றியவனவன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதி திராவிட, ஆதி தெலுங்கர், ஆதி கன்னடர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி இந்த மக்களை ஆதி திராவிடர்கள் என்று சொல்லலாம். தமிழ் தானே நம்ம பேசுறோம், நமக்கு என்ன பேர் கொடுத்திருக்கணும்? ஆதி தமிழர்கள் அப்படின்ற பேரை தானே கொடுத்திருக்கணும். ஒரு அடிப்படை கேள்விதான். எந்த சாதிக்குள்ளும் நான் ஒரு அப்படியே ரொம்ப இன்டெப்தா போகல, ஒரு அடிப்படை கேள்வி. ஆதி தெலுங்கர்கள், ஆதி கன்னடர்கள் என்று பெயர் சூட்டிய நீங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு ஆதி தமிழர்கள் என்று தானே பெயர் வைத்திருக்க வேண்டும். ஆதி திராவிடர்கள் என்று நம்மை இழிவுபடுத்துவதற்காக, நம்மளை அடிமைப்படுத்தி வாழ்வதற்காக இந்த அரசாங்கம் செய்த சூழ்ச்சி நமக்கு ஆதி திராவிடர்கள் என்று பெயர் கொடுத்தது. பறையர் என்று அவர் சொன்னார், அதுதான் பொருள். இந்த தமிழ் மக்கள், இந்த தமிழ் சமூகம் எந்த மக்களையும் உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பார்க்கவில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இந்த திருக்குறள், எனக்கு இந்த திருக்குறளை ஒரு அறிமுகம் சொல்லலாம் நினைச்சேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர்கள் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த இடத்தில் நிற்கிறேன். எனக்கு பலாயிரம், அதாவது சின்ன வயசுல என்னன்னு புரியாத வயசுல கூட எனக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் என் தந்தையார். எந்த பள்ளியும் எனக்கு அறிமுகப்படுத்தவில்லை, மனப்பாடமாக சொல்லிக் கொடுத்தது. ஆனால் எனக்கு புரியாத வயதிலிருந்து ஆகப்பெரும் தத்துவத்தை கொண்ட திருக்குறள்களை எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தியவர் என் தந்தையார். அவர் இந்த சட்டமன்ற, இந்த ஊராட்சி தேர்தல் இருக்குல்ல, அதுல ஒரு தடவை நின்னாரு. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் என்றது வேற விஷயம். இந்த எல்லா கட்டுப்பாடுகளை மீறி ஒருவன் மேல வரான்ல, அதுதான் அவனுடைய வெற்றி. அந்த ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிடும் போது அவர் நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தலில் நிற்கவில்லை. அவருக்கு ஒரு 2 திருக்குறள்கள் தெரியும், அது நிறைய திருக்குறள் தெரியும். அந்த 2 திருக்குறள்களை இந்த மக்களுக்கு சொல்லிவிட வேண்டும், இந்த மக்களுக்கு கடத்திவிட வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தலில் நின்றார். அப்பொழுது அந்த போஸ்ட் அடிச்சாங்க. அப்ப அவங்க கூட ஒரு 3 திருக்குறளை போடுங்கன்னு சொன்னாங்க. அவர் அது மாதிரிலாம் போட்டு தர முடியாதுன்றாரு. சரி 2 குறளாவது போட்டு தாங்க. அதுல ஒரு குறள், அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த நாட்டை ஆள்கிறவர்கள் என்று சொல்றோம் இல்ல, ஒரு தலைவராக நம்மை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள், அவர்கள் அந்த மக்களை சரியாக வழிநடத்தாமல் போனால், அந்த மக்கள் துன்புற்று அழுது நின்றார்கள் என்றால், அந்த அவர்களுடைய கண்ணீர் அந்த அரசனை, அந்த தலைவனை அழிக்கும் என்று அந்த திருக்குறள் சொல்கிறது. அந்த திருக்குறளை இந்த மக்களுக்கு எப்படியாவது
சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தலில் நின்றார் என் தந்தையார். அந்த திருக்குறளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட ஒரு பெண் குழந்தையாக என்னவோ இந்த இடத்தில், இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கத்தில், இந்த தமிழினத்திற்கான இனவியல் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்ச்சங்கத்தில் என்னை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறது. இந்த சமூக கட்டுப்பாடுகள் இங்க நிறைய தடை போட்டாங்க. இந்த தடைகளை எல்லாம் உடைத்து இந்த ஊரில் இருந்து 6 பெண் குழந்தைகளையும் படிக்க வைத்து வெளியேற்றியவர் என் தந்தையார். ஒரு 200 பேர் வேலை பார்க்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு ஆடிட்டராக, ஒரு மேனேஜராக 350 கோடி அந்த நிறுவனத்திற்கு வருமானம் வருகிறது. அந்த 350 கோடியை கணக்கு செய்பவராக நான் அந்த பதவியில் மேனேஜராக இருக்கிறேன். அப்படியான அந்த பொறுப்பான வேலையில் இருந்து கொண்டிருக்கும் நான் இந்த சமூக மக்களுக்காக சில உண்மைகள் எங்களுக்கு தெரிகிறது. அந்த உண்மைகளை எல்லாம் இந்த மக்களுக்காக சொல்ல வேண்டும், இந்த மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த பொது சேவை, இந்த அரசியல் மாற்றத்திற்கு நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். அவர் சொன்னார்ல அண்ணன், இங்க இந்த மக்களை மாற்ற வேண்டிய இடத்தில் என்ன இருக்குன்னா, இந்த சாதியை வைத்து பிரித்தார்கள். நீங்கள் யாருமே மறுக்க முடியாத ஒரு விடயம், சாதியை வைத்து நம்மளை வேறுபடுத்தி இருக்கிறார்கள். நான் முன்னாடி சொன்னல, ஆதி திராவிடர்கள். இங்க பாருங்க, ஆரியமும் திராவிடமும் என் நாட்டை நாசமாக்கியது. ஒரு உதாரணம், ஆரியம்னா பிராமணர்கள், திராவிடம்னா உங்களுக்கே தெரியும் திராவிடர்கள். இந்த ஆரியம் பிராமணியம் அந்த மக்களை 4 வர்ணமாக பிரித்தது, 5 வர்ணமாக. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தயவு செய்து என் உடன்பிறவா சகோதரர்களாக நினைத்து அந்த படித்த மக்களாக சமூகமாக மாறி நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு பெருமையான ஒரு தருணமாக இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையை போராடி போராடி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு சில கருத்துக்களை, அடிப்படையான கேள்விகளை வைக்கிறேன். அந்த பிராமணியம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? பிராமணர்கள், வைசியன், சத்திரன், வைசியன், சூத்திரன், பஞ்சமன்னு ஒரு சாதி இருக்கு. அந்த பஞ்சமனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அடிப்படையான உரிமை. எல்லாரும் அவரவர்கள் அம்மா வயிற்றில் தான் பிறக்கிறோம். ஆனால் அந்த பிராமணியம் அறிவிற்கு சற்றும் பொருந்தாத ஒரு கருத்தை இந்த மக்களுக்கு திணித்தது. பிராமணர், சத்திரியன், வைசியன், சூத்திரன். திராவிடம் என்ன செஞ்சு தெரியுமா? உங்களை எல்லாம் சமத்துவர்களாக, சமமான மக்களாக நாங்கள் உங்களை ஆக்கினோம் என்று வாய்கிழிய மார்தட்டி பேசிக்கொண்டு இந்த அரசியல் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கும் அந்த திராவிடம் என்ன செய்து தெரியுமா? எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, எஃப்சி, அது ஏதோ இங்கிலீஷ்ல ஃபேன்சியா இருக்கு. தயவு செய்து என்னாதீர்கள். ஷெட்யூல்டு காஸ்ட், தாழ்த்தப்பட்டவர்கள், பேக்வர்டு கிளாஸ், பிற்படுத்தப்பட்டவர்கள், மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், அப்புறம் உயர் சாதியினர். இந்த ஆரியம் என்னை தலையிலிருந்து, மார்பிலிருந்து, தொடையிலிருந்து, காலிலிருந்து பிறந்தான் என்று என்னை சொல்லி இழிவுபடுத்தியது. இந்த திராவிடம், நீ தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், உயர் சாதியினர் என்ற அதே தத்துவத்தை இங்கு போதித்தது. நீங்கள் ஆக சிறந்த தலைவர்களாக பேசக்கூடிய எவரையும் நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதற்காக இங்கு வரவில்லை. ஆனால் அவர்கள் இந்த அரசாங்கம், இந்த சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுகிற 75 ஆண்டுகளுக்கும் மேலாகவும் சட்டத்தை எழுதினார், சட்டம் இந்த சமத்துவத்தை போதித்தார் என்று நீங்கள் தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த தலைவர், அந்த சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர் என்ற சொல்லை கூட நீக்கவில்லை. அப்படியான ஒரு சட்டத்தை நம்பிக்கொண்டு நமக்கானவர் என்று அந்த ஊரிலே ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அதாவது எந்த ஊர்ல அந்த சிலை இருக்கோ அந்த மக்கள் யார் என்று நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியான ஒரு சமத்துவத்தை பேசிக்கொண்டிருக்கும் சமூகம் இந்த தமிழ் சமூகம். அம்பேத்கர் சிலை எங்கெல்லாம், நான் அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதாக தயவு செய்து வரவில்லை, யாரும் தவறாக எண்ணாதீர்கள். அவர் நமக்கானவர் இல்லை என்பதைத்தான் சொல்கிறேன். அந்த சட்டம்னு ஒன்று எழுதினாங்கல்ல, உங்களுக்கு எல்லா உரிமைகளையும் நாங்கள் தருகிறோம் என்று அந்த சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சொல்லை கூட அவர் நீக்கவில்லை. அப்படி இந்த பிராமணியம் என்னை அடிமைப்படுத்தியது. அதே கொள்கையை திராவிடம் ஒரு ஃபேன்சியான ஒரு கோட்பாட்டின் மூலம் என்னை அடிமைப்படுத்தியது. என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கோ, என்னை பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் என்று சொல்வதற்கோ அந்த அதிகாரத்தை அந்த அரசாங்கத்திற்கு அவனுக்கு யார் கொடுத்தது? இது இந்த அரசியல் தேர்தல் களத்திற்கான பிரச்சாரம். அதனால உங்களுக்கு இந்த அரசாங்கம், அரசியல்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சிறிய அந்த வரலாற்று உண்மைகளை, அரசியல் உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அரசாங்கம் அப்படின்னா இந்த மக்கள் நம்ம எல்லாரும் வரி செலுத்துறோம் டெய்லியும். அப்படின்னா என்ன நினைக்காதீங்க, நீங்க ஒரு ஷாம்பு வாங்குறீங்கல்ல, ஒரு சோப்பு வாங்குறீங்கல்ல, ஒரு பாக்கெட்ல தயிர் வாங்குறோம்,
அப்புறம் என்னென்னமோ வாங்குறோம், எல்லாமே வாங்குறோம். ஒரு ரூபாய் ஷாம்பு பாக்கெட் இருக்குல்ல, அந்த 1 ரூபாய் ஷாம்பு பாக்கெட்ல 5% வரி இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டி நாம இந்த அரசாங்கத்திற்கு அந்த வருமானமாக வரியை செலுத்துகிறோம். அந்த வரியிலிருந்து இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கான கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம் இவை எல்லாவற்றையும் சமமான முறையில், நீ எல்லாம் உயர்ந்தவன் தான், நீ எல்லாரும் ஒரே நிலையில் இருக்கிறவன் தான் என்று அந்த கொள்கையை வைத்துக் கொண்டு எல்லா மக்களுக்குமான சமமான கல்வியையும் மருத்துவத்தையும் வாழ்வாதாரத்தையும் வழங்க வேண்டும். அதுதான் அரசாங்கம். பெருசா நீங்க குழப்பிக்காதீங்க, புரியல என்று தயவு செய்து நிற்காதீர்கள். நீங்கள் எல்லாம் ஆகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். இந்த குடும்பத்தை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொண்டிருப்பவர்கள். அதனால உங்களுக்கு சில உண்மைகளை நான் தெரிவிக்க வேண்டும் என்றே நான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு அதை செய்ய வேண்டும். ஆனா உங்க மனசாட்சி தொட்டு நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். அந்த அரசாங்கம் அந்த மக்களுக்காக இது எல்லாம் செய்யணும். அப்ப அதை எல்லாம் செய்யறதுக்கு எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏன், அப்ப இந்த தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. அந்த 234 தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவார்னா, நமக்கு அந்த மக்களோட எல்லா குறைகளையும் கேட்டுக்கொண்டு அந்த சட்டமன்றத்தை போய் நமக்காக அவர் பேசுவார். அந்த ஒரு நபரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுதான் இந்த தேர்தல். சிம்பிளா அந்த தேர்தல் அவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனா கட்சி என்ற ஒற்றை பிம்பத்தை நம்பி, அந்த கட்சி என்ற ஒற்றை சின்னத்தை நம்பி இத்தனை ஆண்டு காலம் வாக்களித்தீர்கள் தானே? இத்தனை ஆண்டு காலமாக எத்தனை முறை வாக்களித்தீர்கள்? எத்தனை முறை அந்த தொகுதியில் இந்த சங்கராபுரம் தொகுதியில் 22 பேர்கள் போட்டியிடுகிறார்கள், என்னையும் சேர்த்து. அந்த 22 பேர்களில் வெற்றி பெற்ற கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள் என 22 பேர் போட்டியிடுகிறார்கள். ஆனால் இந்த 28 பேர் எந்த கல்வி தகுதியை கொண்டிருக்கிறார்கள்? இந்த 22 பேரும் என்ன படிச்சிருக்காங்க, என்ன பின்புலத்தை கொண்டிருக்கிறார்கள், என்ன விதமான கொள்கைகளையும் நோக்கங்களையும் கொண்டிருக்கிறார்கள் என்று என்றாவது நீங்கள் ஒரு நாள் பார்த்ததுண்டா? தயவு செய்து உங்கள் மனசாட்சி தட்டி கேள்வி கேட்டுக் கொள்கிற காலம் இது. நாங்கள் அந்த வாய்ப்பை உங்களுக்கு தருகிறோம். எந்தெந்த வேட்பாளர் எந்தெந்த பின்புலத்தை, எந்த கொள்கையும் நோக்கையும் கொண்டு இருக்கிறார் என்று யாரும் எப்போதும் பார்க்காமல் அந்த கட்சி என்ற ஒன்றை நம்பி மாறி 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 அந்த கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களித்தீர்கள். சில பேர் கட்சிக்கு மாறி கூட வாக்களிக்கிறது. நான் இன்றும் எம்ஜிஆருக்கு தான் வாக்களிப்பேன், இன்றும் விஜயகாந்திற்கு தான் வாக்களிப்பேன் என்று சொல்லும் மக்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள். அப்படி அல்ல. அந்த அரசாங்கத்தை ஒரு நபர் அந்த சட்டத்தை எல்லாம் தவறாக நடக்கும் போது அந்த சட்டத்தை எல்லாம் கேள்வி கேட்கும் நபராக அந்த எம்எல்ஏ இருக்க வேண்டும். இதுதான் அந்த தேர்தல். அப்படியாக நிற்கும் அந்த வேட்பாளரை பார்த்து அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று பார்த்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும். அதுதான் இந்த மக்களாட்சி. உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம், சொல்லிடுறேன். மக்களாட்சினா இந்த மக்களால நாமே நமக்காக நடத்தப்படுகிற ஆட்சி மக்களாட்சி. இந்த மக்களாட்சி நாட்டில் அந்த வேட்பாளரை கட்சி என்ற ஒற்றை பிம்பத்தை நம்பி தேர்ந்தெடுக்க கூடாது. இந்த அரசியல் சுற்றி உங்களுக்கு யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். 24 நேரம் அந்த போனை வைத்து தட்டி தட்டி பார்த்துக் கொள்கிறோமே, அந்த போனில் இந்த கருத்துக்கள் எதுவும் வராது. கட்சி என்ற ஒற்றை பிம்பத்தை நம்பி ஸ்டாலின் என்ற ஒற்றை நபருக்காகத்தான் நீங்கள் இத்தனை தொகுதியில் வாக்களிக்கிறீர்கள். இந்த தொகுதியில் யார் எம்எல்ஏ இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த அரசியல் சூழ்ச்சியில நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் ஜெயித்து, நீங்க வாக்களித்து ஓட்டு போட்டீங்களா? போன தடவை ஜெயிச்சாரு இல்ல உதயசூரியன். அவர் இந்த 5 வருடங்களில் உங்களை எத்தனை முறை சந்தித்திருக்கிறார் அந்த ஊருக்கு வந்து? தயவு செய்து கேள்வி கேட்டுங்கள், கேள்வி கேட்டு பழகுங்கள். இந்த 5 வருடத்தில் உங்களை அந்த எம்எல்ஏ எத்தனை முறை பார்த்திருக்கிறார்? அல்லது நீங்கள் எத்தனை முறை சென்று பார்த்திருக்கிறீர்கள்? அவருக்கு என்ன வேலை? நாம் தான் அந்த உரிமை அவருக்கு கொடுத்தோம், அந்த அதிகாரத்தை நாம் தான் அவருக்கு கொடுத்தோம். அப்படி இந்த மக்களாட்சியில் எனது உரிமை எல்லாம் நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குங்கள், வாங்காமல் போங்கள். அதை நீங்கள் இன்னும் கொஞ்ச காலம் கழித்து புரிந்து கொள்வீர்கள். அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்கல்ல, நம்மளுடைய வரி பணம், எல்லா மக்களும் என்ன சொல்றீங்கன்னா நம்ம பணம் தான்ப்பா, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது எந்த வரவு செலவு கணக்குலயும் வர்றதில்லை. நான் ஒரு ஆடிட்டருக்கு படிச்சிருக்கேன். அவங்க வருஷம் வருஷம் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. போன வருஷம் 2025-26 ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, ரிவைஸ்டு பட்ஜெட். அந்த கல்வி தகுதி பெற்றிருக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். 3,19,000 கோடி வரவு, 3,19,000 கோடி அந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்திருக்கு. அவங்க செலவு
3,72,000 கோடிக்கு செலவு திட்டங்கள் போட்டிருக்காங்க. 3,19,000 தான் வருமானம் வருது. 3,72,000க்கு செலவு திட்டங்களை போட்டாங்க. 45,000 கோடி, 55,000 கோடி, 60,000 கோடி, 75,000 கோடி பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒரு வீட்டுல வருமானத்தை தாண்டி செலவு பண்ண என்ன சொல்லுவாங்க? என்னாடி குடும்பம் நடத்துற, என்ன ஒரு தலைவன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்படி ஒரு அரசாங்கம் வருகின்ற வருமானத்தை தவிர்த்து அந்த பணம்லாம் எங்க தெரியுமா போகுது? இந்த லஞ்சம். நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறீர்கள் என்று எளிமையாக சொல்லிவிட்டு போகிறீர்கள். அந்த 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 தைரியத்தில் தான் அவர்கள் எல்லா லஞ்சத்தையும் ஊழலையும் வாங்குகிறார்கள். அது எந்த வரவு செலவு கணக்கிலும் வருவதில்லை. இன்னொரு இந்த சட்டத்தில், இந்த அரசியல் சட்டத்தில் எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த எம்எல்ஏ இருக்காருல்ல, இப்ப இந்த தேர்தல் நடக்குதுல்ல, இந்த தேர்தலுக்கு அந்த வேட்பாளர்களாக என்ன போல் நிப்பாங்கல்ல, அவங்க இந்த தேர்தலுக்கு 40 லட்சம் ரூபாய் நீங்கள் செலவழிக்கலாம், இந்த பிரச்சாரத்திற்கு நீங்கள் செலவழிக்கலாம் என்று சொல்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியாத உண்மைகளை சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். உங்கள் யாருக்கும் தெரியாத உண்மை நான் சொல்கிறேன். அந்த எம்எல்ஏ இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து மாதம் 1,00,000 1,05,000 வருமானமாக வாங்கி கொண்டு வேலை பார்க்கும் ஒரு நபர். அவருக்கு இந்த மாத ஊதியமாக எம்எல்ஏக்கு சம்பளம் வருதுன்னு கூட சில பேருக்கு தெரியாது. அவருக்கு மாதம் வருமானமாக 1,00,000 1,05,000 கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 12,00,000 12,30,000. 5 வருடத்திற்கு 60 லட்சத்திலிருந்து 63 லட்சம் தான். அவர் ஒரு எம்எல்ஏவாக அந்த தொகுதியின் வெற்றி பெற்று இருக்கும் போது அவருக்கு வருமானமாக இந்த அரசாங்கம் 63 லட்சத்தை வழங்கும். அது இல்லாதவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் இதெல்லாம் தருவாங்க, ஃப்ரீயா போய்க்கலாம். ஆனா 63 லட்சம் ஊதியமாக வாங்கக்கூடிய ஒரு நபர் 40 லட்சம் ரூபாயை செலவழிக்கலாம் என்று இந்த தேர்தல் ஆணையம் சட்டத்தில் நிர்ணயித்திருக்கிறது. 60 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்கக்கூடிய ஒருவர் 40 லட்சம் ரூபாய் எங்கிருந்து செலவழிப்பார்? எதற்காக செலவழிப்பார்? இந்த மக்களை உங்களை இப்படி ஒரு 10,000 ரூபாய் செலவழித்துக் கொண்டு நான் பார்க்க முடியும்? உங்களை பார்ப்பதற்காக 40 லட்சம் ரூபாய் நான் செலவழிக்க வேண்டுமா? இந்த சட்டம் எங்கே போனது இந்த மக்களாட்சி நாட்டில்? உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த கேள்வியை சொல்கிறேன். அந்த 3,19,000 கோடி வருமானம் வருது, செலவு வருது, பற்றாக்குறையா இருக்குல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு. உங்களுக்கு எல்லாம் மிச்சம் போல எவ்வளவு கடன் வச்சிருப்பீங்க? எல்லாரும் 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் வச்சிருப்பீங்களா கடன் அதிகபட்சமா? இந்த தமிழக அரசாங்கத்திற்கு இன்று நாள் வரை கடனாக 10.71 லட்சம் கோடி, 10,71,000 கோடி கடனாக இந்த தமிழக அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இந்த மக்களாட்சி நாட்டில் வரி செலுத்தும் ஒருவராக, வரி செலுத்தும் ஒரு பெண்மணியாக இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. வருமான வரியாக 24,000 ரூபாய் போன வருடத்தில் நான் கட்டியிருக்கிறேன். அதை தவிர்த்து பொருளுக்கு நான் வரி கட்டி கொண்டிருக்கிறேன். என் பணம் என்னவானது என்ற கேள்வி கேட்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. இந்த 10,71,000 கோடி நீங்க இந்த ஈஸியா சொன்னீங்களா வாங்குனீங்கன்னு? 10,71,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு இந்த அரசை யார் ஆண்டால் என்ன? திமுக, அதிமுக, கட்சி என்று பேசுறோம்ல, அந்த அரசாங்கம் என்ற அமைப்பை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு கடனை வாங்கும் உரிமை அவர்களுக்கு யார் கொடுத்தது? அந்த கடனை எல்லாம் வாங்கி இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு எம்எல்ஏ கல்வி தகுதி பெற்றிருக்கிறாரா, செயல்திறன் கொண்டிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன்ல. அவருக்கு இந்த சட்டமன்ற தொகுதி ஒரு 75-80 ஊர்கள் இருக்கிறது இந்த சங்கராபுரத்திற்கு. அந்த தொகுதி மேம்பாட்டிற்காக அவருக்கு வருடத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய். அந்த 15 கோடி ரூபாயை அந்த சட்டமன்ற தொகுதியின் மேம்பாட்டிற்காக அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் செலவழிக்க வேண்டும். அப்படி 15 கோடி ரூபாய் செலவழிக்கும் அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தால் அவர் நல்லா படிச்சிருக்கணும்ல. அந்த செலவு பார்க்கறதுக்கு உண்டான எல்லா திறமைகளையும் கொண்டிருக்க வேண்டும் இல்லை? இந்த உதயசூரியனை நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கல, நீங்கள் அடிமையில் இந்த சாதியில் பின்னிக் கொண்டிருக்கல என்று நான் சொன்னேன். அவர் இப்பொழுது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பெண்மணியை பக்கத்தில் நிப்பாட்டிக் கொண்டு ஏதோ ஒரு ஊர்ல ஊராங்கண்ணி பறையர்கள் எப்பொழுதும் நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்தி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நாங்கள் சனாதனத்தை பார்க்கவில்லை, நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அப்படி என்ன இந்த பறையரின பெண்ணை நான் நிப்பாட்டி இருக்கிறேன் என்று பெருமையா சொல்றாருங்க. உங்களை எல்லாம் பறையன் நான் எப்படி சொல்லலாம்? இவளை நிப்பாட்டி இருக்கிறேன் என்று அந்த பெண்ணின் கையை பிடித்து தூக்கி இப்படி ஒரு பெண்மணி நிப்பாட்டி இருக்கிறேன் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க போகும் அந்த வேட்பாளர் சொல்கிறார். என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று அவன் சொல்வதற்கு அவன் யார்? இந்த சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளில் இந்த அடிப்படை கேள்வி கூட கேட்காமல் இத்தனை ஆயிரம் ஆண்டு காலம்
அந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் நாம் வாக்களித்தோம். அந்த எம்எல்ஏவிற்கு வருமானம் வருகிறது என்று சொன்னேன். இந்த தமிழக அரசாங்கத்திற்கு இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த எல்லா கடனையும் வைத்துக் கொண்டு இந்த மக்களுக்கு தயவு செய்து 1000 ரூபாய் தரும், 2000 ரூபாய் தரும், 8000 கொடுக்க போறோம், 10,000 கொடுக்க போய் எங்களுக்கு எல்லாம் வலியாக இருக்கிறது. தினந்தோறும் வேலை பார்க்கறீங்க தானே, தினந்தோறும் அந்த 3 வேளை வயிற்றை நிரப்புவதற்காக அன்றாடம் ஓடுகிறீர்கள். போராடி 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 இந்த வாழ்க்கை இந்த வெயிலில் நடத்தி வருகிறீர்கள். ஆனால் உங்களை எல்லாம் ஒரு இழி நான் இதை சொல்றேன், உங்களுக்கு இந்த ஊர்ல இருப்ப எல்லா செல்போனுக்கு இருக்கும், நான் ஏதோ ஒரு குரூப்ல போட்டு விடுறேன். இந்த பஸ் ஓசியில தந்தாங்க, அதாவது ஃப்ரீயா தந்தாங்கல்ல, அது ஒரு மினிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு மேடையில நின்னுட்டு ஓசி பஸ்ல வந்தீங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அந்த பேருந்து வேண்டுமா? உண்மையா கேட்டு பாருங்க. அப்படி எல்லாம் கேட்கும் போது எனக்கு வலிக்கிறது. எங்களுக்கு வலித்ததனால இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். துரைமுருகன் என்ற ஒருவர் இருக்கிறார் அந்த கட்சியில். இந்த துரைமுருகன் என்ன தெரியுமா சொன்னாரு, அவரோட பையன் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு கூட்டத்துக்கு இந்த மாதிரி போய் பேசிட்டு இருக்காரு. அப்ப எல்லாரும் கலர் கலரா பவுடர் போட்டிருக்கீங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, மை வச்சிருக்கீங்க, என்ன 1000 ரூபாய் வந்துச்சா? இதே மாதிரி இதே தொழில் 1000 ரூபாய் வந்துச்சா? அதுதான் இப்படி பளபளக்குதா? அப்படி சுயமரியாதை இழந்த மக்களாகவா நீங்கள் இருக்கிறீர்கள்? ஒருவன் உங்களை ஒரு கேவலமான சொல்லி திட்டினால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது? அந்த 1000 ரூபாய் பணத்தை வாங்கியா இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள்? அந்த பணம் ஏன் நமக்கு தர வேண்டும்? இப்ப நம்ம வரி கட்டுறோம், அந்த வரியை வாங்கி அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் 8000 ரூபாய் தரத்துக்கு பதிலா நீங்கள் வரி கட்ட வேண்டாம் என்ற அரசாங்கம் சொல்லலாம் இல்ல? நீங்க வரியை செலுத்தாதீங்க, நீங்களே வச்சுக்கீங்க, கரண்ட் பில் கட்டாதீங்க, உங்களுக்கு ஃப்ரீயா சிலிண்டர் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அதை உங்களுக்கு தரலாம் இல்லையா? ஆனால் இந்த வரியை எல்லாம் வாங்கி கொண்டு 1000 ரூபாய் உங்கள் கணக்கில் ஏறுகிறது என்று மகிழ்ச்சி பட்டுக் கொள்கிறீர்கள். தினந்தோறும் அந்த விளம்பரத்துல போடுறாங்க, கதை தான் அவங்க சொல்றாங்க நமக்கு. இப்படி ஒரு சுயமரியாதை இழந்த மக்களாக நாம் இல்லை. அந்த சாதின்னு சொன்னாங்க, நம்ம பிரிச்சாங்க. 2000 வருஷம் வரைக்கும் அப்படியான ஒரு நிலை இந்த தமிழகத்தின் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். இந்த பிறந்த எல்லா மக்களும் எல்லா உயிர்களும் ஒன்றுதான் என்று 5000 வருடத்திற்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த திருக்குறள். எனக்கு என் தந்தையார் அந்த திருக்குறளை அறிமுகப்படுத்தினார். இந்த உலக வரலாறுகள், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கான வாழ்க்கை என்னவென்று எங்களுக்கு போதித்த ஒரு ஆசானாக, ஒரு மிகச் சிறந்த ஒப்பற்ற ஆய்வாளராக விளங்கி வரும் எங்கள் ஐயா பாண்டியன் ஐயா அவர்கள் இந்த உலக வரலாறுகளை நாம் கேள்வி கேட்க வேண்டும். இந்த வல்லாதிக சக்திகள், இந்த மக்கள் ஏன் நீங்கள் இப்படி டெய்லியும் இருக்கீங்க அப்படின்ற ஒரு உண்மை வரலாற்றை எங்களுக்கு சொன்னவர் அவர். இப்ப இந்த அரசாங்கத்தை சில கேள்வி கேட்டுட்டோம், இதெல்லாம் அடிப்படை கேள்வி. இன்னும் நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, அது எங்க பணம் தான், என் பணம் தான் தரான், திருப்பி வாங்குறாங்கன்னு. அவர்களிடம் யாராவது போய் கேட்டு பாருங்கள். நைட்டு கூட வந்தாங்க, எனக்கு தூக்கமே வரல, தயவுசெய்து 3 மணிக்கு 3:30 மணிக்கு 4 மணிக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சட்டம் தண்டிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓட்டுக்கு காசு வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். அழகா இருக்குல்ல வரி. அந்த ஓட்டுக்கு காசு வாங்கியதின் குற்றம், கொடுத்தது யார் குற்றம்? கொடுத்தது யார் குற்றம்? அந்த கொடுக்கும் அதிகாரத்தை அவனுக்கு யார் கொடுத்தது? சட்டத்தில் தவறு என்று இருக்கிறது இல்ல, சட்டம் உன்னை தண்டிக்கும் என்று சொல்றாங்கல்ல, அந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் அந்த நபர் அந்த மக்களுக்கு அந்த பணத்தை எப்படி கொடுத்தார்? எந்த உரிமையில் கொடுத்தார்? தேர்தல் ஆணையம் நேற்று ஒரு விளம்பரம் கொடுத்தது. இந்த தேர்தலுக்கு நீங்கள் பணம் வாங்கினால் வாங்குவதற்கு 1 வருடம் சிறை. கொடுத்தவருக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க இங்க போயிட்டு வந்தோம். 20-30 இடத்துல செக்கிங் பண்ணாங்க அந்த கார்ல, ஒண்ணுமே இல்லாத காருக்கு. ஆனா நீங்க பணம் வந்து சேர்ந்து விட்டது. பறக்கும் படை, விமானப்படை, எல்லா படைகளையும் மீறி வீதி வீதியாய் நின்றாலும் வீட்டுக்கு வந்துக்கிறது ஓட்டுக்கு நோட்டு அப்படிங்கிற வரி என் வாழ்வாதாரத்தை, என் வழியை சொல்லக்கூடிய வரி. இப்படி அத்தனை படைகள் மீறியும் அந்த பணம் எப்படி உங்க கைக்கு வந்தது? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு அந்த எம்எல்ஏ உங்களால் கண்ணால் கூட பார்க்க முடியவில்லை. 5 ஆண்டுகளுக்கு போராடி போராடி உங்கள் உரிமையை கூட போராடி வாங்கும் நிலை இந்த தமிழகத்திற்கு இருக்கிறது. ஆனால் அடுத்த முறையும் அந்த எந்த கவலையும் இன்றி அந்த கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டு
அரசாங்கம் காரணம் இல்லையா? இந்த திமுக இந்த திருட்டு திராவிடம் இதற்கு காரணம் இல்லையா? அவன் ஒரு தெலுங்கன். இது உண்மை பேச வேண்டிய காலம். அவர் ஒரு தெலுங்கர். அவர் அந்த தெலுங்கர் என்ற அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் அந்த சாதியை போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். கோயம்புத்தூர்ல ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க, ஒரு மேம்பாலம். அந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்று பெயர் வைத்தார்கள். ஜிடி நாயுடு அப்படின்னா அவர் தமிழர் இல்லை. அதுக்கு முன்னாடி தேவர் அப்படின்னு திருப்பேர்ல இருக்கக்கூடாது. பிள்ளை வாவு சிதம்பரனார் பிள்ளை, நமக்கு கப்பலோட்டிய தமிழ்னு சொல்றோம்ல, முத்துராமலிங்க தேவர்னு சொல்றோம்ல, அவங்க அந்த பேரெல்லாம் தெருவுல இருக்க கூடாதுன்னு அழிச்சாங்க. அழிச்சு விட்டு இந்த தமிழ் குடிகளை அடையாளத்தை எல்லாம் அழித்து விட்டு அங்க கோயம்புத்தூர்ல போய் ஜிடி நாயுடு என்ற அந்த மேம்பாலத்திற்கு பெயர் வைக்கும் அதிகாரத்தை யார் கொடுத்தது? நாம் தான் கொடுத்தோம். ஓட்டு என்ற உரிமை காசுக்கு ஒரு பொருளாக விட்டுவிட்ட அந்த உரிமையை நாம் தான் கொடுத்தோம். இந்த நாட்டை தமிழன் ஆள வேண்டும். என் வீட்டிற்கு தலைவனாகவோ தலைவியாகவோ என் அப்பாவோ என் அம்மாவோ தான் இருக்க வேண்டும். அப்படி என் வீட்டிற்கு தலைவியாக என் அப்பாவோ அம்மாவோ தான் இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த நாட்டை ஆள்வோர் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு தமிழனாகத்தானே இருக்க வேண்டும். அது என் அடிப்படை உரிமை தான். அந்த அடிப்படை உரிமையை நான் போராடி வாங்க வேண்டும். அந்த அடிப்படை உரிமை கூட அந்த விழிப்புணர்வு இல்லாத மக்களாக நாம் இன்று இருக்கிறோம். நாயன் என்றோ நாம் என்றோ நாயக்கர் என்றோ தான் அந்த பெயருக்கு பின்னால் இருக்கிறது. ஏன் ஒரு தமிழ் அந்த ஆட்சி இத்தனை ஆயிரம் ஆண்டுகளும் ஆளவில்லை? ஏனென்றால் நம்மளை எல்லாம் உயர்ந்தவனாகவும் பிற்படுத்தப்பட்டவனாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாகவும் உயர்வதாழ்வு கற்பித்து உன்னை எல்லாம் சண்டை போடி வைத்துவிட்டு அவன் அந்த உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அரசியல் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நான் உங்களுக்கு இந்த பேம்ப்ளெட் ஒரு துண்டறிக்கை கொடுத்தேன் படம் போட்டு. ஆனா இது கொடுக்கறதுக்கு பதிலா வேற ஒண்ணு கொடுக்கலாம்னு நினைச்சேன். தயவு செய்து கேள்வி கேளுங்கள். இந்த ஸ்டாலின் இருக்காருல்ல, முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், கொளத்தூர் தொகுதியிலே இப்ப போட்டி போடுறாரு. அவரு அந்த தேர்தலுக்கு போட்டி போடும் போது ஒரு அபிடேவிட் ஒண்ணு சப்மிட் பண்ணுவாங்க. என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, என்கிட்ட இவ்வளவு வரவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பேர் அதிர்ச்சியான உண்மையாக இருக்கும் இது. அவர் என் கையில 10,000 ரூபாய் ரொக்கம் இருக்கிறது என்று கொடுக்கிறார். நான் கூட 25,000 கொடுத்தேன். 10,000 ரூபாய் என்கிட்ட கையில இருக்கு. என்னுடைய மனைவி கிட்ட 40,000 ரூபாய் இருக்கு. அவருடைய வங்கி கணக்கு சேவிங்ஸ் பேங்க்ல 64,893 ரூபாய் நினைக்கிறேன். அவ்வளவு பணம் அவருடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. அறிவார்ந்த சமூக பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஓட்டு இல்லை என்றால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள். இத்தனை 1000 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்திய அவருக்கு ஒரு சொந்தமாக கார் இல்லையாம். 10,000 ரூபாய் கையில் வைத்திருக்கிறாராம். 64,000 ரூபாய் அது வங்கி கணக்கில் வைத்திருக்கிறாராம். இந்த மக்களை ஏமாற்றுகிற வேலையாக இது உங்களுக்கு தெரியவில்லை? உன்னை அப்பட்டமான பொய் சொல்லி உன்னை ஏமாத்திட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு நிலை உங்கள் யாருக்கும் தெரியவில்லையா? இந்த தமிழினத்தை தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? நான் 1 கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இந்த பெங்களூர்ல இருக்கிறீங்க. அந்த 1 கோடி மேற்பட்ட தமிழர்களுக்கு குறைந்தபட்சம் 75 எம்எல்ஏ அந்த தமிழர்கள் இருந்து இருக்க வேண்டும் என்று நேற்று ஒருவர் பேசினார். ஆனா ஒரு எம்எல்ஏ, ஒரு வார்டு கவுன்சிலர் அந்த பெங்களூர்ல ஒரு தமிழரா இருந்து விட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை பேர் தமிழர் பெங்களூர்ல இருந்துட்டு வரீங்க. ஆனா இந்த தமிழகத்தில் அவர்கள் அண்ணன் சொல்வது போல 10 பேர் எம்பிக்களாக இருக்கிறார்கள். 234 தொகுதிகளில் அந்த அடையாளத்தை எல்லாம் மறைத்துக் கொண்டு பெரும்பான்மையான தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். அந்த நாட்டை அந்த மக்கள் ஆள வேண்டும் ஏன் என்று நாங்கள் இப்படி சொல்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த இனத்தை நாங்கள் ஆள வேண்டும் என்ற அடிப்படை உரிமை. இன்னொன்று, என் மக்களை எல்லாம் இப்படி உயர்வுதாழ்வு கற்பித்து அவர்கள் அடிமையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் சூழ்ச்சி. 2009 உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. 2009 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டு இங்க உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தவர் உங்களுக்கு ஆக பெரும் தலைவர். அங்க ஏதோ செத்தாங்க, அது என்னமோ நாடு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவர் ஒரு தீவிரவாதி என்று சொல்லலாம். ஆம், தீவிரவாதி தான். அந்த மக்களுக்கு உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று தீவிரமாக போராடியவர் அவர். அங்க 3 லட்சம் பேர்கள் கொல்லப்பட்டனர். அப்பொழுது உங்கள் தலைவர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? மழை நின்று விட்டது, தூவானம் தூவிக்கொண்டிருக்கிறது. அதாவது அந்த குண்டு போடுற விஷயத்த தூவானத்தோடு ஒப்பிட்டவர் அந்த அவர். அந்த 3 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த தமிழர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, அதுல ஒரு மிகப்பெரிய அவல நிலையை நான் சொல்றேன். அந்த பெண்களினோட மார்பகம் இருக்குல்ல, அந்த பெண்களினோட மார்பகங்களை எல்லாம் மறுத்து ஒரு ஊசியில் ஏற்றி அதை ஒரு கடையில் நிப்பாட்டி தமிழர்களோட பெண்
நடந்தது? அது ஏதோ இனப்படுகொலை ஈழத்தில் நடந்தது என்று நீங்கள் சொல்லலாம். இதே தமிழகத்தில் 1968ஆம் ஆண்டு கீழ்வெண்மணி அப்படின்னு ஒரு ஊருக்கு தயவு செய்து நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று எல்லோரும் உங்கள் செல்போனை தட்டி கேட்டு பாருங்கள். 1968ஆம் ஆண்டு 1.25 ரூபாய் உங்களுடைய கூலி, அதை 2 ரூபாவா கொடுங்க, 75 பைசாவா உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்காக என் மீது நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? இந்த அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்டதற்காக 40 உயிர்களை குடிசையில் எரித்து கொன்றது இந்த அதிகாரம். அன்றைய மரத்தை ஆயிரம் காலமாக போதித்த இந்த தமிழ் சமூகத்தில் 40 உயிர்கள் அந்த சாம்பலாக எரிந்து கொன்றார்கள். குறிஞ்சாங்குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த குறிஞ்சாங்குளத்தில் 4 தமிழர்களை எப்படி வேணாலும் கொள்ளலாங்க. ஆணுறுப்புகளை அறுத்து, உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தயவு செய்து தெரிந்து கொள்ள, ஆணுறுப்புகளை அறுத்து 4 பேரையும் கொன்று குவித்தது இந்த அரசாங்கம். 4 பேருக்கு 4 குழி வெட்டி இருக்கணும், 2 குழி வெட்டி அவசரமா அந்த பணத்தை 4 பேரையும் படுக்க வைத்து அந்த அவல நிலையை இந்த தமிழகத்திற்கு ஏற்படுத்தியது இந்த அதிகாரம். மாஞ்சோலை என்ற ஒரு ஊருக்கு 30 ரூபாய் ஊதிய உயர்வு கேட்டு போராடினார்கள். ஓடி ஓடி விரட்டி கொண்டார்கள். இந்த ஸ்டெர்லைட் ஆலை இப்போது நடந்தது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில இருக்கு. ஒரு பெண் ஒரு சின்ன பொண்ணுங்க, அந்த மாதிரி இருக்க ஒரு பொண்ணு பேசிச்சு. அதை பத்தி அந்த குழந்தை அப்படி பேசியதற்காக அந்த பெண் குழந்தையின் வாயில் சுட்டு ஒரு சர்வாதிகாரத்தை நிறைவேற்றிய அரசாங்கம். அந்த சுடும் உரிமை அவருக்கு யார் கொடுத்தது? இப்பொழுது பனைமரத்தில் ஒருவர் ஏறினார் என்று ஒரு போலீஸ்காரன் சுட்டு பிடிக்கிறார். அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இந்த தேர்தல் நடக்கும் இந்த நேரத்தில் அந்த போலீஸ்காரருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அவர் சுட்டு இருக்க மாட்டார். அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கும். ஒரு பனைமரம் ஏறியவனை நீங்கள் எப்படி சுட்டு பிடிக்கலாம்? தினந்தோறும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் இங்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து உண்மையாக என் அம்மாவினுடைய அம்மா இலங்கையிலிருந்து வந்தவர். அந்த இலங்கையில் அப்படி ஒரு நிலை என் அம்மாவிற்கோ என் பாட்டிக்கோ நடந்திருந்தால், அவர் அகதியாக இந்த நாட்டிற்கு விட்டு வெளியேறி இருந்தால், அந்த இடத்தில் என் அண்ணனோ என் தந்தையோ என் தம்பியோ என் அக்காவோ இருந்திருந்தால், அந்த வழியை நாங்கள் உணர்கிறோம். அந்த வழியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். கொல்லும் உரிமையையும் அவர்களுக்கு யார் கொடுத்தது? தினந்தோறும் இந்த மக்களினோட வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான இந்த வழிகளை நாங்கள் தாங்கிக் கொண்டு இந்த போராடி இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம். 15 ஆண்டு காலமாக ஆராய்ச்சியில் தான் இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கமும் மதிப்பிற்குரிய திரு டாக்டர் பாண்டியன் ஐயா அவர்களும் இருந்தார். ஆனால் எல்லா உண்மைகளையும் எடுத்து பார்த்தால் சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக கூட இந்த தமிழக ஆளப்படவில்லை என்ற பேரத்திற்கான அரசியல் சூழ்ச்சியை சொன்னார். அப்படி இந்த எல்லா அதிகாரமும் அரசியல் என்ற ஒற்றை புள்ளியில் இணைகிறது என்றால் அந்த அரசியல் அதிகாரத்துக்கு நாங்கள் வர வேண்டும். இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை சரியாக கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் ஒரு பெண் பிள்ளையாக, ஒரு 26 வயது நிறைந்த ஒரு பெண் பிள்ளையாக இந்த சமூகத்தில் இந்த ஊரில் பிறந்து ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். டைம் ஆகுது. கல்வி இலவசமா கொடுத்தோம், ஸ்கூல் வைக்கிறோம்ன்றாங்க. எத்தனை குழந்தைகளை பிரைவேட் பள்ளியில் படிக்க வைத்திருக்கின்றீர்கள்? ஏன்? என் பிள்ளை, என்னோட அக்காவின் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சோம் சென்னையில. அந்த பொண்ணு அங்க பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்ல, அங்க போய் கியூல நிக்க வேண்டியதா இருக்கு, அதுக்குள்ளே பெல் அடிச்சிடுறாங்க. அந்த பெண், என்னோட பிள்ளை, என்னால சரியா யூரின் போக முடியல. தினந்தோறும் 4 மணிக்கு 5 மணிக்கு என் வீட்டில் வந்துதான் அந்த சிறுநீரை கழிக்கும். அந்த பிள்ளை சொன்ன போது எனக்கு ஒரு நிமிடம் அந்த மூச்சு நின்று வந்தது. இலவசமாக கொடுத்தோம் என்று எப்படி நீங்கள் சொல்லலாம்? அதைத்தான் அந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். எல்லா குழந்தைக்கும் சமமான கல்வியை வழங்க வேண்டும். என் அம்மா இன்று நாள் வரை கூட நான் உழைத்துத்தான் என் வாழ்நாள் வரை இருப்பேன் என்று அந்த சுயமரியாதையோட சொல்ற அவருக்கு தான் நீங்கள் இலவசமாக சில பொருட்களை கொடுத்தோம் என்று ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். தினந்தோறும் அந்த வேலை கஷ்டப்பட்டு என் அம்மா எங்களுக்காக உழைக்கிறார். அப்படியாக உழைக்கும் அந்த ஆயிரக்கணக்கான அம்மாக்களையும் அக்காக்களையும் அண்ணன்களையும் தந்தைகளையும் தினந்தோறும் நீங்கள் ஈடுபடுத்துகிறீர்கள். அந்த மக்களுக்கான எல்லா பிள்ளைகளுக்கும் நான் என் அம்மாவிடம் சொல்கிறேன், இன்று உன் பிள்ளையாகிய நான் தமிழராட்சி அமைந்தால் அவர்கள் அடுத்த பேர குழந்தைகளுக்காகத்தான் அவர்கள் குழந்தை வாழ்வார்கள். அந்த பேர குழந்தைகளுக்கான அனைத்து விதமான கல்விகளையும் சமமாக, எல்லா குழந்தைகளுக்கும் சமமான கல்வியையும் மருத்துவத்தையும் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவோம்.
அப்படியான ஆகப்பெரும் கொள்கையை இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கம் வைத்திருக்கிறது. அந்த பிள்ளைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நிறைய விதமான அரசியல் உண்மைகளை, எல்லா வரலாற்று உண்மைகளையும் இப்ப இங்க சொல்ல முடியாது இந்த டைம்ல. நாங்கள் தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்ற சேனல் இருக்கிறது. அதில் நிறைய விதமான 600க்கும் மேற்பட்ட ஆய்வு விடயங்களை வெளியிட்டிருக்கிறார் ஐயா. 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு சேனல் இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தில் பேசிய அனைத்து விடயங்களையும் அதில் போட்டிருக்கிறோம். தயை கூர்ந்து இந்த ஒரு பெண் பிள்ளை ஏதோ ஒன்று நமக்காக பேசுகிறது என்று நீங்கள் எண்ணினால், இந்த பெண் யார், எங்க இருக்கா, என்ன பண்றா, எல்லாம் எடுத்துவிட்டு ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற ஒரு அரசியல் களத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படியாக உங்களுக்கான உரிமை இந்த எல்லா கட்சிகளும் பேசி இருப்பார்கள், உங்களை விலை கொடுத்து வாங்கி இருப்பார்கள், உங்களுக்கு விளம்பரம் செய்திருப்பார்கள். 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 விளம்பரம் மட்டும் தான் செய்திருப்பார்கள். உங்களுக்கான உரிமை என்ன என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியான இந்த பிள்ளை வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்கள் உறவுகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த பெண் பிள்ளைக்கு ஆதரவு தருமாறும் இன்றுடன் இந்த பிரச்சாரம் முடிகிறது. எனக்கு ஆதரவாக இந்த உடன்பிறவா சகோதரர்கள் நீங்கள் அனைவரும் எனக்காக நிற்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் கப்பல் சின்னத்திலே போட்டியிடுகிறேன். பலவிதமான வழிகளையும் இந்த தமிழ் சமூகம் சுமந்து கொண்டிருக்கிறது. கைகூர்ந்து படித்து பாருங்கள். படிச்சிருக்கீங்க, ஆனா உண்மை தெரியவில்லை. ஆனா அப்படி ஒரு சூழ்ச்சி இங்க போட்டிருக்காங்க. இந்த எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்த, ஆனா இந்த எல்லா சமூக தடைகளையும் உடைத்தெறிந்த ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. என் தந்தை எல்லா சமூக தடைகளையும் உடைத்தெறிந்தார். 6 பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து ஒரு 200 பேரை மேலாண்மை செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன். உங்கள் எல்லோரும், எல்லா குழந்தைகளும் சமமாக கல்வி கற்றுவிட வேண்டும், மருத்துவம் சரியாக கிடைத்துவிட வேண்டும். உங்கள் எல்லா பிள்ளைகளும் அதிநவீன சாதனங்களுடன் அந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று அந்த இடத்திற்கு போன நாங்கள் யோசிக்கிறோம். அதனால் தயை கூர்ந்து சிந்தித்து விழிப்புணர்வு பெற்ற மக்களாக உங்களை பேரன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பேச்சு பொருளாக ஆக வேண்டும். அந்த ஸ்டாலினோட அஃபிடேவிட்டை நான் குரூப்ல போடுறேன். அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். அவரே போட்டிருக்காரு. 10,000 ரூபாய் கைரோக்கமாக இருக்கிறது, 64,000 ரூபாய் என்னுடைய பேங்கில் வைத்திருக்கிறேன் என்று. அவருடைய மனைவி கிட்ட 40,000 ரூபாய் தான் இருக்கிறது. யாருக்கு அதில் பூ சுற்றுவதற்கான வேலை இது? இப்படி எல்லா உரிமைகளையும் இழந்த மக்களாக இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணில் எனக்கு இன்னும் இந்த பேசுவதற்காக உரிமை கிடைக்கவில்லை, பர்மிஷன் கிடைக்கல. இப்படியாக பேசும் ஒரு கூட்டத்தை பார்த்துவிட்டு எனக்கு எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க? அப்படியாக அந்த கிடைக்காத நிலை இந்த ஊரில், இந்த மண்ணில் வளர்ந்த நான் இந்த மக்களுக்காக பேசிவிட வேண்டும் என்று ஒரு பேரன்போடு இந்த மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.